Hi friends, நான் உங்கள் கேபி. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ நாம் தினமும் உணவாக அல்லது சுவையூட்டியாக உண்ணும் சீனி பற்றியது தான். அதாவது சுகர் எவ்வாறு தயாராகின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சீனி உற்பத்தியின் முதலாவது படியாக சீனிக்கு தேவையான மூலப்பொருள் உற்பத்தியிலிருந்து தொடங்குகின்றது. அதாவது சீனி உற்பத்தியின் மூலப்பொருளாக கரும்பு பயன்படுகின்றது. இதற்காக பல ஏக்கர்களில் கரும்பானது பயிரிடப்படுகின்றது. பின்பு இவை முறையாக அறுவடை செய்யப்பட்டு சீனி தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அறுவடை செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் கரும்பினை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான காரணம், வெட்டப்பட்ட கரும்பிலிருந்து நீர் ஆவியாகி செல்வதனால் அங்கு கிடைக்கப்பெறும் சீனியின் அளவு குறைவடைந்து விடும் என்பதனால். தொழிற்சாலைக்கு கொண்டுவரப்பட்ட கரும்பிலிருந்து சீனியாக மாறுவதற்கு இடையில் பல்வேறு பௌதிக மற்றும் இரசாயன தாக்கங்கள் சில நடைபெறுகின்றன. அதன் அடிப்படையில் சீனி உற்பத்தியை பொதுவாக 3 நிலைகளில் பிரித்து கூறலாம். முதலாவதாக கரும்பிலிருந்து கரும்பு சாற்றினை பிரித்தெடுப்பது. இரண்டாவதாக கரும்பு சாற்றிலிருந்து சீனி உற்பத்தி செய்வது. மூன்றாவதாக பொதியிடல், சேகரிப்பு, சந்தை என 3 செயற்பாடுகளாக இதனை கூறலாம். நண்பா, சீனி உற்பத்தி படிநிலைகள் அதிகமாக உள்ளதாலும் அதன் தெளிவான விளக்கத்தினை தர வேண்டும் என்பதனாலும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட கரும்புகள் முதலில் ஒரு பெரிய தொட்டியில் கொட்டப்படுகின்றது. இங்கிருந்து பெல்ட் டிரைவ்ஸ் மூலமாக இன்னுமோர் இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கு கரும்புகளானது நீரினால் கழுவப்படுகின்றது. பின்பு வெட்டும் இயந்திரம் மூலமாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படுகின்றது. பின்பு மற்றுமோர் இயந்திரத்தின் மூலமாக மிகவும் சிறு சிறு துணிக்கைகளாக அறியப்படுகின்றது. கரும்பு துணிக்கைகளானது மில்லிங் ட்ரெயின் எனும் இயந்திரம் மூலம் நன்கு அழுத்தப்படுகின்றது. இதன் மூலம் கரும்பு துணிக்கைகளில் இருக்கும் கரும்பு சாறானது பிரித்தெடுக்கப்படுகின்றது. இங்கு 100% அல்லது முற்றுமுழுதான பிரித்தெடுப்பிற்காக 4 மில்லிங் ரோலர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. 1, 2, 3, 4 ரோலர்ஸ் என்று இதனை எடுத்துக்கொள்வோம். படத்தில் காட்டியபடி முதலாவது ரோலர்ஸில் சாறு பிரிபட்டு கரும்பானது இரண்டாவதுக்கு செல்கின்றது. பின்பு மூன்றாவதினை தொடர்ந்து 4வதற்கு செல்கின்றது. இவ்வாறு 4 ரோலர்ஸ்களையும் கடந்து வெறும் கரும்பு சக்கையாக ஏனைய உற்பத்திக்கு செல்கின்றது. இங்கு முதலாவது மற்றும் இரண்டாவது ரோலர்ஸில் மூலம் பிரித்தெடுக்கப்படும் கரும்பு சாறானது நேரடியாக சாறு சேகரிப்பான் தொட்டிற்கு செல்கின்றது. 4வது ரோலர்ஸிற்கு முன்பாக சூடான நீர் கரும்பு துணிக்கையில் சேர்க்கப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றது. இதற்கான காரணம், முழுமையான பிரித்தெடுப்பிற்கு இங்கு கிடைக்கும் சாற்றினை மீண்டும் 3வது ரோலர்ஸ்க்கும் 3வதில் கிடைக்கும் சாற்றினை 2வது ரோலர்ஸ்க்கும் முன்பாக, அதாவது இவ்விடத்திலும் சேர்க்கப்படுகின்றது. இங்கு கரும்பானது ரோலர்களுக்கு இடையில் அழுத்தப்படுவதனால் சாறானது பிரிக்கப்படுகின்றது. இவ்வாறு பெறப்படும் கரும்பு சாறானது ஒரு தொட்டிற்கு மாற்றப்படுகின்றது. இதன் போது சாற்றிலுள்ள மண் ஓரளவு பெரிய துணிக்கைகள் அரிக்கப்படுகின்றது அல்லது ஃபில்டர் செய்யப்படுகின்றது. இவ்வாறு பெறப்படும் சாற்றில் சேறு, மண், கரும்புத்தூள், நீர், போசாக்குகள் போன்றன காணப்படுகின்றன. அதனால் நீர், சிறிய கரும்புத்தூள், மண், சேறு போன்றவற்றை அகற்ற வேண்டிய நிலை காணப்படுகின்றது. ஆகையால் முதலாவதாக சேறு, மண் போன்ற துணிக்கைகளை அகற்றும் வேலை செய்யப்படுகின்றது. இதற்காக கிளாரிஃபியர் எனும் ஃபில்டர் அமைப்பு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அமைப்பானது ஒரு தொட்டி போன்று காணப்படும். கரும்பு சாறானது இந்த தொட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றது. இங்கு நாம்
லைம்ஸ்டோன் போன்ற இரசாயன பதார்த்தங்களை சேர்க்கின்றோம். இதற்காக கல்சியம் கார்பனேட்டை பயன்படுத்துகின்றோம். இதனை சேர்க்கும் போது கொட்லைமிங் என பல்வேறு படிமுறைகள் காணப்படுகின்றது. இதன் போது வெப்பத்தினையும் வழங்குகின்றோம். இங்கு லைம்ஸ்டோன் சேர்க்கப்படுவதனால் கரும்பு சாற்றின் pH பரிமாணம் உயர்த்தப்பட்டு 6.9 தொடக்கம் 7.1 வரையில் பேணப்படுகின்றது. இதனால் சிறு சிறு துணிக்கைகள் மண் போன்றன ஒன்று சேர்ந்து தொட்டியின் அடியில் படுகின்றது. இதற்கு 6 மணித்தியாலம் நேரம் வழங்கப்படும். இதன் போது தொட்டியின் மேல் பக்கத்தில் தெளிந்த சாரும் தொட்டியின் கீழ்ப்பக்கத்தில் சேற்றுடன் கூடிய சாரும் காணப்படும். இதன்போது தெளிந்த சாற்றினை மேல் பக்கமாக மற்றுமோர் தொட்டிக்கும் சேருடன் கூடிய சாற்றினை இன்னுமோர் ஃபில்டர் படிக்கும் அனுப்புகின்றோம். அதாவது ரொட்டரி வேக்யூம் ஃபில்டர். இங்கு சேறு மற்றும் சாறானது முழுமையாக பிரிக்கப்பட்டு சேறு பசலை உற்பத்திற்கும் சாறு தொட்டிற்கும் செல்கின்றது. இதன் போது கிடைக்கும் இறுதி சாறு தெளிந்த சாறு அல்லது கிளியர் ஜூஸ் என அழைக்கப்படும். இதுவரையிலும் எமக்கு கிடைத்த சாற்றில் நீரும் போசனை கூறுகளும் காணப்படுகின்றது. அதனால் இந்த சாற்றிலிருந்து நீரினை அகற்றுவது அடுத்த படிமுறையாக காணப்படுகின்றது. இதற்காக வெப்பத்தினை வழங்கி நீரினை ஆவியாக்கி நீரினை வெளியேற்றும் செயற்பாட்டினை நாம் செய்கின்றோம். இதற்காக இந்த எவாப்பரேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு 4 படிமுறைகளில் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. முதல் 3 சந்தர்ப்பங்களிலும் சாதாரண வெப்பமும் 4வதில் வேக்யூம் பிரஷரில் குறைவான வெப்பமும் வழங்கப்படுகின்றது. இதனால் 85% ஆக காணப்பட்ட நீரானது 75% முற்றாக இல்லாமல் ஆக்கப்பட்டு செறிந்த போசனை கூறானது கிடைக்கின்றது. இதற்கு ஒரு சிறப்பு பெயராக சிரப் அல்லது சுகர் ஜூஸ் என்ற பெயரும் உண்டு. இதன் பிறகு சிரப் ஆனது கிறிஸ்டலைசேஷன் செயற்பாட்டிற்காக இன்னுமோர் தொட்டிற்கு இடமாற்றப்படுகின்றது. அதாவது சிறு சிறு கட்டிகளாக மாற்றப்படுகின்றது. இங்கு அனைத்து சிரப்பும் கிறிஸ்டலாக மாற்றப்படுவதில்லை. இங்கு மீதமான சிரப் மொலாசஸ் என அழைக்கப்படுகின்றது. இங்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சிரப்பினை சுழலச் செய்யும் போது கிறிஸ்டல் உருவாக்கப்பட்டு தொட்டியின் சுவர்களில் வீசப்பட்டு சேகரிக்கப்படுகின்றது. இவ்வாறு சேகரிக்கும் போது மொலாசஸ் கிறிஸ்டல் ஆகிய இரண்டுமே எமக்கு கிடைக்கின்றது. பின்பு இங்கு கிடைக்கும் மொலாசஸ் கிறிஸ்டல் ஆகிய இரண்டையும் தனித்தனியாக பிரிப்பதற்காக சென்ட்ரிஃபியூஜல் இயந்திரத்தில் மைய நீக்க விசையின் மூலம் சுவரப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றது. இங்கு கிடைக்கும் மொலாசஸ் எதனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்டல் சீனி உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. பின்பு இதனை பொதியிடுவதற்காகவும் சேகரிப்பதற்காகவும் வெப்பமூட்டப்பட்டு காயவிடப்பட்டு சீனி வெளிவரப்படுகின்றது. இது ஹாட் ஏர் மூலம் நடைபெறுகின்றது. இவ்வாறு சீனி உற்பத்தி நடைபெறுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.